இன்னைக்கு நம்ம கிச்சன் கலாட்டால இந்த வாரம் என்ன ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா ஸ்பெஷல் தாங்க ஸ்பெஷலே. அதாவது யாருக்கு தான் இந்த ஒரு விஷயத்த பிடிக்காது, யாருக்கு தான் இந்த ஒரு உணவை பிடிக்காது. அதுவும் டாக்டர்ஸே இதை ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னா நம்ம கிச்சன் கலாட்டால பொதுவா ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, பாயறது, இந்த மாதிரி பல ஐட்டங்களை நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம சமைக்க போறது ஸ்பெஷலா நீந்துறது. எஸ், சோ இந்த வாரம் நம்ம கிச்சன் கலாட்டால கடல் உணவுகள் ஸ்பெஷல். சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான சீ ஃபுட் சமைக்க லெட்ஸ் வெல்கம் our favorite chef சரவணன் அவர்கள். தலைவரே திமிங்கலத்தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் உங்க இத பாட்டு விட்ட உழுவ மீன் விட்டதையா பஞ்சாயத்து தலைவரான புறா மீன் தானமோ, பஞ்சாயத்து தலைவரான புறா மீன் தானமோ, அவர் சொன்னபடி இருவருக்கும். ஆஹா, அடடடடடா, வேற மாதிரி. வணக்கம் வணக்கம் ஷெஃப் சரவணன் அவர்களே. வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க கடல் உணவுகள் ஸ்பெஷல் அப்படின்னு இப்பதான் நம்ம மக்களுக்கு சொன்னேன். உங்களுக்கும் சீ ஃபுட்டுக்கும் என்ன ஒரு பந்தம்? எனக்கு சீ ஃபுட்டுக்கு பந்தம் இருக்கட்டும். நீங்க பேர்லாம் மாத்திட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பேரு மாத்திட்டனா? என்ன பேரு? பூஜிதா. மாணவி கேள்விப்பட்டிருக்கேன். அது மீனவின்னு சொன்னீங்களே. அதாவது நீந்துறது, கடல், தண்ணி, மீன் அப்படின்னா நான் ஒன்றோட ஒன்னா ஆயிருவேன். அதனால கனவு கண்ணி மாதிரியா? வேணாம் வேணாம், ஐயோ அடிச்சு குழம்பு வச்சிருவாங்க, வேண்டாம். நான் மீனவியாவே இருந்துட்டு போறேன். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப சீ ஃபுட் பிடிக்கும் ஷெஃப். ஏன்னா டாக்டர்ஸே கரெக்ட், டாக்டர்ஸே வந்து சீ ஃபுட் சாப்பிடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சீ ஃபுட் பிடிக்குமா? சீ ஃபுட் பிடிக்குமாவா? ஐ அம் a பாண்டி பாய். ஆஹா, அட ஆமால, மறந்துட்டேங்க. சீ ஃபுட்டும் இவங்களும் ரேஷன் கார்டுல சேர்க்காத குடும்ப உறுப்பினர்களுங்க. கடல் வந்து எப்போதுமே காலைல ஸ்டார்ட் ஆகுது கடல்ல தான், எண்ட் ஆகுது கடல்ல தான். வாரானாலும் ஆத்து மீன், குளத்து மீன் எல்லாமே கடல் மீன், எதையும் விடுறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நீந்துறவங்களையும் நம்ம குடும்பத்துல சேர்த்துக்கிட்டு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க? எப்போதுமே நம்ம சின்ன சின்ன டிஷ்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ கடலுக்குன்னா அங்க ஒரு ராஜா இருக்கணும்ல. சுறாவா? திமிங்கலமா? கிங் ஃபிஷ்னா என்னது? கிங் ஃபிஷ். கிங் ஃபிஷ் என்னது? வஞ்சரத்தோட இன்னொரு பேரு கிங் ஃபிஷ். அப்படியா? வஞ்சர மீன் குழம்பு. வஞ்சர மீன் குழம்பு. நம்ம முதல் முறையா சீ ஃபுட்டோடைய ஃபர்ஸ்ட் டேல நிக்கிறோம். ஆமா. அப்ப நம்ம சாதாரணமா பண்ண முடியுமா? கிராண்ட் லான்ச் இல்லையா? அதனால கிங்க கூட்டு வந்திருக்கிறோம். ஓ பாத்தீங்களா, மண்டே கிங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் கடல்ல இருந்து. என்ன அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு, எல்லா கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா என்ன, நம்ம குடும்பத்துக்கு அவரை கூப்பிட்டுக்க வேண்டியதா. ஸோ ஷெஃப் சொன்ன மாதிரி கிங் சமைக்க போறோம், வஞ்சரம் சமைக்க போறோம். வாங்க வாங்க ஷெஃப். ஷெஃப், மீனாலே மண் சட்டியா? கண்டிப்பா ஷெஃப், சும்மா சொன்னேன் ஷெஃப், நான் ஒரு ஃப்ளோல சொன்னேன். நிஜமாவே மண் சட்டியோட வந்திருக்கீங்க. தண்ணியும் எப்படி பிரிக்க முடியாதையோ, குழம்பையும் சட்டியும் பிரிக்க முடியாது. அதுவும் மீன் குழம்புனா சட்டி. ஆட்டோ பின்னாடியே எழுதலாம். சோ இப்போ மீன் குழம்பு வந்து நிறைய மீன் குழம்பு இருக்கு இல்லையா? ஆமா. நாம இன்னைக்கு வைக்க போறது வறுத்து வச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு தனியா வைப்பாங்க, அப்புறம் மீனை வறுத்து வைப்பாங்க. வறுத்து வச்ச மீன் குழம்புங்கிறது வெரைட்டியா இருக்கே. அதான் இங்க வெரைட்டி. இப்போ என்னன்னா, இதுக்கு ஒரு மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம். எப்போதுமே மீன் குழம்புனா தண்ணியா கொடுப்பாங்க, எனக்கு கோவமா வரும். மீன் குழம்புனா கட்டியா நல்லா போட்டு பிசைஞ்சு அப்படி இருக்கணும். ஸோ அதனால அதை வந்து நல்லா திக்கா கொடுக்கறதுக்காக ஒரு வறுத்து ஒரு மசாலா எடுத்து வைக்க போறோம். அதை பேஸ்ட் அரைக்க போறோம். இது நம்பர் 1 வறுவல். ரெண்டாவது, மீனையும் நம்ம அப்படி டைரக்டா இறக்க போறது இல்ல, மசாலா எல்லாம் போட்டு பரட்டி அதை வறுத்து அதை இறக்க போறோம். சும்மா சொல்லல, நானாவது சும்மா மீனவி அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் உண்மையான மீனவன், பாண்டிச்சேரி பாய். அதனால இன்னைக்கு சூப்பர் எக்ஸைட்டடா வந்திருக்காரு மீன் குழம்பு சமைக்கிறதுக்கு. இது வந்து நாடி நரம்பு ரத்தம் அந்த மாதிரி மீன் குழம்புலாம் இல்ல. வா, நாங்க ரெண்டு பேருமே எக்ஸைட்டடா இருக்கோம். சோ வறுத்து வச்ச மீன் குழம்பு, வஞ்சரம் மீன் வச்சு சமைக்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் கோல்டு வின்னரோட நல்லெண்ணெய். ஸோ மீன் குழம்புனால நல்லெண்ணெய். ஓகே, நல்லெண்ணெய் அண்ட் புளி இதெல்லாம் சேர்க்க பார்த்து அதில் ஒரு மேஜிக் நடக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் மீன் குழம்பு இன்னைக்கு வச்சு இன்னைக்கு சாப்பிட்டா கொத்தம், இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதுதான் அமிர்தம். அது நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் பயங்கரம். அது என்ன ஷெஃப், மீன் குழம்புக்கு மட்டும் அப்படி ஒரு தன்மை? அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா புளி, குழம்புத்தூள், நல்லெண்ணெய், வடகம் சுண்ட 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 டேஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறோம்.
நல்லெண்ணெய், வரமிளகா, பூண்டு. இவ்வளவு பெரிய பூண்டா? இது என்ன சின்ன வெங்காயம் சைஸ்ல இருக்கு ஷெஃப்? சின்ன நாட்டு பூண்டு தான் நல்லா இருக்கும். இப்போ நம்மகிட்ட இந்த பூண்டு தான் கிடைச்சதுனால இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் உரிக்கிறதுக்கும் ஈஸி. ஸோ இப்போ வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய். ஓகே ஓகே, நல்லா கொஞ்சம் வந்து கொஞ்சமாக சீரகம், ம். ரொம்ப கம்மியாக பெப்பர். ஓகே ஓகே, இவனை வறுத்துக்கணும். ஸோ இவனை நம்ம புதுசா இருக்கு. ம். இப்போ இதை வதங்கிட்டே இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோ, நல்லா வதக்கிப்போம். இதான் முதல்ல வறுக்கிறது, வறுத்து வச்ச மீன் குழம்பு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில், எல்லாம் ரெடி பண்ணிட்டு அம்மியில் நல்லா மை அரைச்சி எடுத்து வைப்பாங்க. ஸோ நம்ம இங்கே இன்னொரு சட்டி வச்சுருக்கோம். இது வந்து மீன் குழம்புக்கான பேசிக் ப்ராசஸ் இங்கே ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மசாலாவை எடுத்து போட்டுக்கலாமா? ம். இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து மீன் குழம்பு, மீன் குழம்பு தூள். ஓ, டார்லிங் உடைய மீன் குழம்பு தூள். குழம்பு தூள், டார்லிங் உடைய குழம்பு தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, இஞ்சி பூண்டு, உப்பு தேவையான அளவா? ஆமாம், நம்ம ஒரு மீன் சேர்க்க போகிறோம், அதுக்கு தேவையான அளவு. இதை வந்து நம்ம கொஞ்சமாக போட்டு பெரட்ட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சூப்பர். கொஞ்சமாக எண்ணெய். ஆஹா, கலக் 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 கலக். லைட்டாக தண்ணி, ஏன்னா ஃபிஷ் எல்லாமே மேரினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இது வந்து வறுக்கிற மீனுக்கான மசாலா நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் அந்த மீனை நம்ம கிரில் பண்ண போகிறோம், அதை இந்த மசாலாவில் போட்டு கிரில் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு புது ரெசிபியா இருக்கு. நான் இது வரைக்கும் எந்த இதுல கூட பார்த்ததில்ல. வறுத்த மீன் குழம்பு, அதனால வறுத்து வச்ச மீன் குழம்பு, அதனால தான். வறுத்து வச்ச மீன் குழம்பு. நம்மளுடைய வஞ்சரமா? ஆமா, இவர் பெரிய வஞ்சரமா? ஆமா, இவர் தான் கிங்கோ. எஸ். இவங்களோட ஜென்டலா நம்ம பவுல்ல போட்டு பரட்டி வச்சுக்கலாம். சூப்பர். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இவங்க எல்லாம் வெந்துட்டாங்களா? வெந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த சைடு மீன் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இவங்க ஒரு சைடு வேகட்டும், அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், சட்டியை வச்சு நெக்ஸ்ட் ரெசிபிக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இதுதான் மெயின் ரெசிபி, தலைவனோட பாட்டை இறக்குறோம். மண் சட்டியை இறக்குனாலே மெயின் கோர்ஸுக்கு வந்துட்டோம், மெயின் ரெசிபிக்கு வந்துட்டோம். மண் சட்டி தாங்க, மண் மாறாத டிஷ் மண் சட்டியில் தான் கிடைக்கும். ஹீட் ஆயிடுச்சா? இப்போ வந்து நல்லெண்ணெயை இறக்குறோம். எஸ், கோல்டு வின்னருடைய நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும், 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ நல்லெண்ணெய் நல்லது, அதனால பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய்னாலே நல்லது தானே சார்? நான் செஞ்சாலும் நல்லது தான். ஓகே, கொஞ்சமாக வந்து வெந்தயம். என்னது இது? பேர் வடகம் சொல்லுவாங்க. வடகம்? எஸ், வடாலுவா? இதுல மெயின் மேட்டர் என்ன, சின்ன வெங்காயம், பூண்டு இதை வச்சு இடிச்சு வீட்டில் தான் வடகம் பண்ணோம். இது நான் பண்ண வடகம். ஸோ இந்த வடகம் தான் இம்பார்ட்டன்ட். வடகத்தை இதில் சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாமா? ஓகே, பெரிய வெங்காயம் போட்டோம், நீட்டாக கட் பண்ணி. இது வந்து இங்கே வதங்கிறதுக்குள்ள இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா வெந்துருச்சு. இதை பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. மீனை வறுக்க போகிறோம். இப்போ வறுத்துட்டோம், இதையும் எடுத்து இந்த குழம்புல போட போகிறோம். அதனால இதை வறுத்து வச்ச மீன் குழம்பு. வெரி குட். இப்போ முழு பூண்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம பேஸ்ட்டில் பூண்டு இருக்கிறதுனால கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவனுக்கு தேவையான தக்காளியை பிறக்கி விடலாம். எஸ். ஸோ ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் வந்து நாங்கள் மேரினேட் பண்ண மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா அது தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ மண் சட்டியில் வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு அதுக்கான அந்த கிரேவி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உப்பு. ஆமாம், போடலன்னா ஆயிடும், தப்பு. அதான். எஸ். ஸோ நல்லா வெந்துருச்சா ஷெஃப்? நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா? ஸோ வறுத்து வச்சது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஓகே, வறுத்து வச்ச இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா. எஸ். ஸோ மண் சட்டியில் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இறக்கி விடுறோம். ஓகே, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும்ல? வா, இது வந்து நம்ம தக்காளி சட்னி பண்ணுவோம்ல ஷெஃப், கார சட்னி அந்த மாதிரி இருக்கு.
கார சட்னி கிட்டத்தட்ட கார சட்னி இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஃப்ரிட்ஜில் இருக்க கார சட்னி எடுத்து இறக்கி விட்றாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டார்லிங்குடைய குழம்பு தூள் மறுபடியும் பரபரன்னு கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை தனி மிளகாய் தூள். ஓகே, அதை ஆட் டார்லிங்குடைய காஷ்மீரி சில்லி. ம் ஷெஃப், இப்போ ரீசெண்டாக தடைக்காலம் எல்லாம் முடிஞ்சது. பட் இந்த தடை காலத்துல கூட என்ன மீன்லாம் கிடைக்கும்? மீன் லவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த குளத்து மீன் பாண்டு மீன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது ஜிலேபி கண்டை அந்த மாதிரி மீன்லாம் நிறைய. ஸோ அந்த குளத்து மீனுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ அந்த மீன் நீங்கள் வாங்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆற்று மீன் அது நிறைய கிடைக்கும். ஸோ ஆற்று மீனுமே வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் இன்னும் நல்லாவே கிடைக்கும். ஆல்சோ வந்து இது எதுவுமே இல்லைன்னா இந்த கருவாடுன்றது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? கருவாடுனாலே வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த தவால அது என்ன நிறைய தேவைப்படையாது. ஸோ கொஞ்சமாக இருந்தாலே போதும், ஜஸ்ட்டு வந்து அது ஒட்டாமல் வர்றதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம அந்த லைட்டாக இதுதான் எல்லாத்துமே சேர்த்து தான் வறுக்க போகிறோம். எஸ், வறுத்து வச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு. ஷெஃப், இப்போ வந்து மீனை வறுத்தரலாம். ஆஹா, என்ன ஆஹா, என்னை விட்டீங்கன்னா இந்த சட்டியோட எடுத்துட்டு போய் தனியா வச்சு சாப்பிடுவேன். தவாவோட எடுத்துட்டு போய் சாடாடாடாடா. ஷெஃப், மீன் வறுக்கிற அந்த வாசனை இருக்கு பாருங்க. அடாடாடாடாடா, கொஞ்சம் விட்டா உள்ளேயே உட்காந்துருங்க. இல்ல கடல் கண்ணி தானே நீங்க, உட்காருங்க. நம்ம இந்த மீனை எடுத்து வறுத்த மீன் லைட்டா ஒரு முருகலா வெந்தா போதும் இல்லையா? ரொம்ப ஃபுல்லா வேகணும்னு கூட இல்ல, ஒரு 50% இருந்தா போதும். எஸ், கரெக்ட். இவனை வந்து இறக்கி கூட பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அந்த குழம்பை. அதே மாதிரி இந்த குழம்பு வந்து செஞ்சுட்டு உடனே எடுத்து போட்டு சாப்பிடக்கூடாது. இதை ரெடி பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours நீங்க அப்படியே விட்டுறணும். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட போறோம். நாம வேணா இன்னைக்கு இப்படி லைட்டா சாப்பிட்டுக்கலாம் போனா போகுதுன்றதுனால. பட் நார்மலா சொல்றேன், இந்த மீன் குழம்பு வந்து நோருங்க இதெல்லாம் வேலைக்கு அப்படி தள்ளும். இதான் அவ்வளவுதான். சோ மக்களே, 11 மணிக்கு மீன் குழம்பு பண்ணீங்கன்னா தாராளமா ஒரு 2 மணிக்கு சாப்பிடுங்க. உடனே சாப்பிட்றாதீங்க. நீங்க லேட் ஆக சாப்பிட தான் அந்த டேஸ்ட். நம்ம ஷோவே அவங்க 11:30 மணிக்கு தான் பார்ப்பாங்க. அப்ப கூட உனக்கு கிட்ட போல உடனே பண்ணலாம். ஓகே, வறுத்து வச்ச மீன் குழம்பு இன்னும் 2 நிமிடங்களில் நூடுல்ஸ் மாதிரி ரெடியாக போகிறது. அவ்வளோ ஃபாஸ்டா ரெடி ஆகும்னு சொல்ல வந்தேன் ஷெஃப். ஆஹா ஷெஃப், உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நீங்க அந்த பக்கம் திரும்பின கேப்ல இதை எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி, ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகட்டும், குழம்புலயே போட்டு சாப்பிடலாம்னு என் மனசை மாத்திக்கிட்டேன். கம்மியான மாதிரி இருக்கு. இல்ல ஷெஃப், அதுவே 32 பீஸ் கரெக்டா இருக்கு. நான் எதுவுமே தொடல. அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி. இந்த ஃபிஷ்ஷை போட்டுடலாமா? நோ, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நம்ம புளி குழம்புக்கு தேவையான புளியை ஆட் பண்ணிக்கலாம். வந்து விட்டார். வெள்ளை புளியா, கருப்பு புளியா, சிறுத்தை புளியா, மலை புளியா, இல்ல காட்டு புளி, வேம்புளி இல்ல, கொடுக்க இல்ல, பழம்புளி. பழம். உண்மையாவே பழம்புளின்னு ஒண்ணு இருக்கா? பழம் மொழி தானே தெரியும். புது புளி, பழைய புளி, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா பழம்புளி. இப்ப we going to make a way for our beautiful fishes. ஆஹா, உள்ள போங்கடி செல்லம், உள்ள போங்க, பார்த்து பத்திரம். அடாடாடாடா, அழுங்காம குலுங்காம அழகா இறக்கி விடுறோம். கடலில் பிடித்த உங்களை கடாயில் மூழ்க வைக்கிறேன், வாருங்கள். சார், பிடிக்கிறப்ப கொஞ்சம் பாவமா இருந்தது ஷெஃப். கொஞ்சம் துடிச்சு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அது தெரியல. சோ இப்போ வந்து என்ன பண்ணணும்? நோ திஸ் திருப்பிக்கணும். திஸ் அப்படியே அழகா இவனுங்களை உள்ள போய்க்கணும். யூ மே கம் இன் கேக்குற மாதிரி அப்படி கேட்டு இவங்கெல்லாம் உள்ள தள்ளி விட்டு குழம்புல அப்படியே என்ன மாதிரி மாறிட்டாரு பாத்தீங்களா? கடைசியா மலைச்சாரல் மாதிரி கருவேப்பிலைய போட்டு இவனை ஆஃப் பண்ணிட்டு தம் ரூல் நம்பர் 1 தொடக்கூடாது. தம் ரூல் நம்பர் நம்பர் 2 என்னதான் நம்ம நெருப்பு ஆஃப் பண்ணாலும் சட்டி கொச்சிட்டு இருக்குல்ல, இந்த கொதிநிலை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரூல் நம்பர் 3, நம்ம வேற வரியா சாதம் எடுக்கக்கூடாது. கொசையான சாதம் எடுக்கணும். கொஞ்சம் குழஞ்ச சாதம், கொஞ்சமா நிறைய குழஞ்சிடக்கூடாது. ஸோ இங்க பாருங்க, ஆஃப் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 நிமிஷம் ஆச்சு. இருந்தாலும் தலக்கு புலக்குன்னு குச்சிட்டே இருக்க பாருங்க. இதான் மண் சட்டியோட மகிமை. எஸ், மண் சட்டிக்குனே இருக்கக்கூடிய தனி சிறப்பு இதுதான். அதனால மீன் குழம்புனா ஒரு டிஃபால்ட்டா மண் சட்டி வாங்கி வச்சுக்கோங்க.
மீன் பஜ்ஜி சாப்பிட போறோம். ஓகே, சோ வறுத்து வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ஓகே, பவுலுக்கு மாத்திடலாமா? அவ்வளவுதான். வாங்க, அது அப்படியே அழகா பவுல்ல போடுவோம். யாரு கண்ணு வைக்கிற மாதிரி பாத்துனுங்கிறது? ஷெஃப், வாயில இருந்து ரொம்ப நேரம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு ஷெஃப். சீக்கிரம். வறுத்து வச்ச மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறோம். அதுல நல்லெண்ணெய் சேர்க்கிறோம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் வெந்தயம், வடகம் இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கிறோம். தாளிச்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறோம். தாளிச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்க பார்த்து சைட் பை சைட் வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு இதை நம்ம நல்லா வறுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு தூள், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா சுண்டி வரதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். சைட் பை சைடு இதுக்கு மீனை நம்ம வறுவலுக்கு செய்கிற மாதிரி பெசரி வச்சு ஒரு கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்து உப்பு சேர்த்து கரெக்டானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மீனை போட்டு ஃபினிஷ் பண்ணோம்னா ஒரு அருமையான வறுத்து வச்ச மீன் குழம்பு ரெடி. வாவ், வறுத்து வச்ச மீன் குழம்பு உண்மையாவே ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் அரோமா அண்ட் பார்க்கவே உடனே சாப்பிடணும்னு இருக்கு. இந்த தருணத்துக்கு தான் இவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஷெஃபும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வறுத்து வச்ச மீன் குழம்பு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்க சாப்பிட போறோம். வாங்க ஷெஃப். ஸோ இந்த கடல் உணவுகள் ஸ்பெஷல்ல நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த வாரம் முழுக்க ஃபுல் சீ ஃபுட் விருந்து தான். விதவிதமான சீ ஃபுட் விதவிதமா சமைக்கிறதுக்காக நம்மளுடைய கிச்சன் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு விருந்து படைக்க போறாங்க. அதனால அந்த வகையில இன்னைக்கு மண்டே முதல் விருந்தே நாங்க வறுத்து வச்ச மீன் குழம்புல தான் ஆரம்பிக்க போறோம். வரும் வேளையில் என் யோசனை மாறுது. எக்ஸாக்ட்லி. எஸ் டிஜே, என்ன பாட்டு போட்டாலும் உங்களுக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான். ஆனா உண்மையாவே இந்த வாசனை சான்ஸ்லெஸ். மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வெள்ளச்சாமிக்கு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. இருப்பா, வாய் வச்சுட்டு தரேன். என்ன ஷெஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? மீன் குழம்பு. யாரு ஷெஃப் நீங்க? சரவணன். ஆஹா, வறுத்த மீன் குழம்புனா இது தாங்க. சூப்பர்பான ரெசிபி ஷெஃப் சரவணன் சார் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிறவங்க நோட் பண்ணியிருப்பீங்க, போட்டோஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்மளுடைய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். அதை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். நிறைய பேர் வந்து எனக்கு சோஷியல் மீடியாவில் டிஎம் பண்ணுறீங்க, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, என்னோட அக்கா நல்லா சமைப்பாங்க, ஷோவில் கலந்துக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக யார் வேணும்னாலும் நம்மளோட கிச்சன் கலாட்டாவில் கலந்துக்கலாம். உங்களுடைய சிக்னேச்சர் ஃபேவரட் ரெசிபீஸை kg@sunnetwork.in மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். என் கூட சேர்ந்து எங்களுடைய ஆங்கர்ஸோட சேர்ந்து நீங்க சமைக்கலாம். எஸ், ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் பூஜிதா அண்ட் ஷெஃப் சரவணன் அவர்கள் சேயிங் பாய்.